ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கேமராவிலேருந்து எப்படி டிவிஆர் வரைக்கும் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது, பேசிக் செட்டப் எப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கேமரா ப்ளஸ் ஒரு டிவிஆர் எப்படி வந்து கனெக்ஷன் கொடுக்குறது, அது எப்படி மானிட்டரில் கொடுக்குறது, பலூனில் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபுல் செட்டப் இதில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ கேமரா செட்டப் பண்ணுறதுக்கு முன்னால் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து டிவிஆர் இக்குவேஷனில் 4 சேனல் டிவிஆர். இந்த டிவிஆரில் வந்து 4 கேமரா வந்து நம்ம செட்டப் பண்ணலாம். இந்த டிவிஆரில் 1 MB 2 MB கேமரா வந்து சப்போர்ட் இருக்குது. இப்போ எங்கிட்ட இருக்கிறது வந்து 2 MB டூம் கேமரா. ஒரு கேமரா வந்து எப்படி இதில் செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஐடியா நான் சொல்கிறேன். இந்த கேமரா வந்து அடாப்டர் வந்து 12 load 1 amps இருக்கிற டிசி பவர் அடாப்டர். இது வந்து வீடியோ பலூன். இது எதுக்குன்னா டிவிஆர்லேருந்து கேமரா வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம்ல, இந்த பிஎன்சி வந்து கனெக்ட் பண்ணுவோம். இது நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறப்ப சொல்கிறேன் எப்படிங்கிறது. இது டிவிஆரில் கனெக்ட் பண்ணுற மவுஸ், இது மானிட்டர். இப்போ எப்படி செட்டப் பண்ணுறதுன்னா, செட்டப் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம டிவிஆரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். டிவிஆர் பேக் சைடு பார்த்திங்கன்னா சொன்னல 4 கேமரா கனெக்ட் பண்ணுறது. இதில் பாருங்கள் 4 கேமரா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று HDMI, ஒன்று VGA. நாம் வந்து மானிட்டர்லேயும் HDMI இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி டிவிலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம டிவிலையும் கனெக்ட் பண்ணலாம், மானிட்டர்லையும் கனெக்ட் பண்ணலாம் டிஸ்பிளே பார்க்குறதுக்கு. இது வந்து ஆடியோ ரெக்கார்டர். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன், எப்படி ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி நம்ம பார்க்குறது அப்படிங்கிறது லைவாக. நெக்ஸ்ட்டு லேன் கனெக்ஷன் வந்து பின்னால் இருக்கும். இது எதுக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு நெட்வொர்க்கில் இருக்கீங்கன்னா வித்தவுட் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாத லேன் மூலிமாவே நீங்கள் லைவாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா லைவாக உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 2 USB போர்ட்டு வந்து பின்னால் இருக்கும். நம்ம வந்து இதை மவுஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பென்ட்ரைவ் போட்டு ரெக்கார்டிங் எடுக்கிறது, இல்லாட்டி எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் போட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்களே வீடியோ, அதை வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். பட் கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் மட்டும் இப்போ நான் சொல்லியிருக்கேன். இப்போ டிவிஆர்லேருந்து கேமரா வந்து கனெக்ட் பண்ணுறது எப்படிங்கிறது, உங்கள் கனெக்ஷன் எப்படிங்கிறது இப்போ பாருங்கள். இப்போ இந்த 4 கேமரா நம்ம வந்து டிவிஆரில் கனெக்ட் பண்ணலான்னு சொன்னல, வீடியோ இன்னு, அதில் நான் ஒரு கேமரா மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த பலூன் கனெக்டர், வீடியோ பலூன் சொல்லுவோம். இது வந்து பிஎன்சி கனெக்டர். இந்த பலூனில் இங்கே 2 லேன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம்ல, இது எதுக்குன்னா நம்ம கனெக்ஷன் கொடுக்க தான். உங்கள் டிவிஆர்லேருந்து கேமராவுக்கு வந்து நீங்கள் லென்த்து மூலிமா லேன் கேபிளில் கொடுப்பீங்கள, அதோட கனெக்ஷன் தான் நான் ஷார்ட்டாக இதில் நான் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது அப்படிங்கிறத நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது வந்து பிஎன்சி கனெக்ஷன். ரெண்டுமே ஒன்று தான், பட் பலூன் மட்டும்தான் நம்ம சென்டரில் போகிறோம், கேமராவுக்கு ப்ளஸ் டிவிஆருக்கு. இது கேமராக்கான 12 load 1 amps இருக்கிற டிசி அடாப்டர். இது கேமரா. இதை தான் நான் வந்து க்ளோஸ்அப்பில் காட்டியிருக்கேன். இதில் வந்து 2 பின் இருக்கும். இதில் வந்து ஒயிட் ஒன்று இருக்கும், நெக்ஸ்ட்டு ப்ரௌன் ஒன்று இருக்கும். ஒயிட்டுக்கு ஒயிட் கொடுத்துருங்க, ப்ரௌனுக்கு ப்ரௌன் கொடுத்துருங்க. கனெக்ஷன் வந்து ரொம்ப ஈஸி. இந்த கனெக்டர் பலூனில் நம்ம கொடுக்குறது. ஒன்று வந்து டிவிஆருக்கு, ஒன்று வந்து CCTVக்கு. ஓகே, இப்போ எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம கேமரா செட்டப் பண்ணலாம். எல்லாமே இருக்குது. இப்போ கேமரா செட்டப் பண்ணுறதுக்கானது மானிட்டருக்கான VGA கேபிள், மவுஸு, டிவிஆருக்கான அடாப்டர், 4 கேமரா வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கனெக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கலாம். எப்படி வந்து செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறது. அடாப்டர் லாஸ்ட்டாக போடலாம். ஃபஸ்ட்டு கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு இப்போ டிவிஆருக்கு வந்து 12 volt கொடுத்துடலாம். ஓகே, இது வந்து மானிட்டருக்கு இன்புட்டு. கேமரா வந்து கொடுத்த உடனே மானிட்டரில் நான் டிஸ்பிளே பார்க்கணும்ல, அதனால் மானிட்டர் வந்து நான் கனெக்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இது வந்து பலூன், வீடியோ பலூன் சொல்லுவாங்க. இப்போ வந்து பிஎன்சி கனெக்டரில் நான் அந்த வீடியோ பலூன் கனெக்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, நம்ம ஆப்போசிட்டில் இன்னொரு பலூன் எனக்கு காட்டினல, அதை வந்து சேம் கனெக்ஷன் தான். இதுலேயும் நான் பலூன் கொடுத்துட்றேன். பிஎன்சி கனெக்டர் தான் அதுக்கு பேர். கேமராலையும் கொடுத்தாச்சு, டிவிஆர்லையும் கொடுத்தாச்சு. இப்போ வந்து கனெக்ஷன் கொடுக்கணும்.
இது கனெக்ஷன் நம்ம எப்படி கொடுக்கணும்னா அந்த எப்படின்னா அந்த ஹோல்ஸ் ஒன்று இருக்கும் பாருங்க, அதில் பக்கத்தில் ஒரு சின்ன நார்மல் மாதிரி இருக்கும், அதை நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஹோல்ஸ் வந்து டைட் ஆயிரும். அவ்வளோதான். ப்ரௌனு ஒயிட்டு ரெண்டுக்குமே நான் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ அதே மாதிரியே ஒயிட்டுக்கு ஒயிட்டு கொடுத்துட்றேன், ப்ரௌனுக்கு ப்ரௌன் கொடுத்துட்றேன். இது கனெக்ஷன் கொடுக்கறது ரொம்ப ஈஸி. ப்ரௌனில் நான் க்ரீன் கொடுத்துருந்தேன், அதே மாதிரி ப்ரௌனில் நான் க்ரீன் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு ஒயிட் க்ரீனுக்கு கொடுத்துருந்தேன், அதே மாதிரி ஒயிட் க்ரீன் கொடுத்துட்றேன். ஒன்ஸ் உள்ளே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி டைட் பண்ணிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே டைட் ஆயிரும். நீங்கள் இழுத்தாலும் அந்த ஒயர் வந்து வெளியே வராது பாரு, ஏன்னா அந்தளவுக்கு தான் அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ பிஎன்சி வந்து பலூன் கொடுத்தாச்சு, கேமராவிலேருந்து டிவிஆருக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அவ்வளோதான் பாரு, இது ரொம்ப ஈஸியான கனெக்ஷன் தான். நம்ம லென்த்தாக கொடுக்குறப்ப லேன் கேபிளை வந்துட்டு இதே மாதிரி கனெக்ஷன் தான் நம்ம கொடுப்போம். லேனில் வந்துட்டு 4 பேர் இருக்குங்களா, அதுலேருந்து ஒரு பேர் எடுத்து இந்த மாதிரி நம்ம லென்த்தாக கொடுக்குறத நான் ஷார்ட்டாக உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கேமராவுக்கு வந்து பவர் கொடுக்கலாம். நம்மகிட்ட 12 வோல்ட் அடாப்டர் இருக்குது இல்லை, 1 ஆம்ஸ் இருக்கிறது. இது நார்மலாக எல்லா எலக்ட்ரானிக்ஸ் கடையிலையுமே இருக்குது. டிசி 12 வோல்ட்டு. இப்போ கேமராவுக்கும் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். கேமரா கொடுத்தாச்சு, டிவிஆருக்கும் கொடுத்தாச்சு. இப்போ இது மவுஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். டிவிஆருக்கு பின்னால் யூஎஸ்பி போட்டிருக்குல்ல, அதில் வந்து கொடுத்துருங்க. புதுசாக டிவிஆர் வாங்குறப்ப எப்படி வந்து கான்ஃபிகர் பண்ணணுங்கிறது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்க் நான் மேலே கொடுக்குறேன், அதை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா தான் டிவிஆர் ஆன் பண்ணோடனே எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இது ஆல்ரெடி கான்ஃபிகரேஷன் பண்ணியாச்சு. இப்போ கனெக்ஷன் கொடுத்து டிஸ்பிளே எப்படி வர வைக்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஓகே. இதில் வந்து என்ன கேட்குதுன்னா டைமிங் வந்து செட் பண்ணிட்டோமான்னு கேட்குது. டைமிங் ராங்காக இருக்குது, நான் அப்புறமா டைம் செட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நான் எக்ஸிட் கொடுத்துட்றேன். எஸ். இப்போ நம்ம டிஸ்பிளே செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஒரு டிவிஆர்லேருந்து கேமரா வரைக்கும் எப்படி கனெக்ஷன் கொடுக்கறதுங்கிறது ஒரு ஐடியா வந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உங்கள் சிசிடிவி கேமரா வியூ வந்து எப்படி உங்கள் ஃபோனில் பார்க்குறதுங்கிறத பார்க்கலாம்.